Hi hello friends, welcome to our channel. நீங்க பார்த்த ஸ்டேட்டிக் அஃபிஷியல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரீவியூல பார்த்த மாதிரி வீடியோ தான் தரமான வீடியோ மேட் பண்ண போறோம். வாங்க வீடியோல போலாம். வீடியோல பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆச்சேப்புங்க. அப்புறம் போற வீடியோ உங்களுக்கு கிளியரா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நீங்க அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிங்கன்னா உங்க சேனல்ல கொஞ்சம் growth ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ரொம்ப தரமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு ஸ்கிப் பண்ணால் பார்த்து வீடியோட ஃபீட்பேக் என்னன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் அலைட் மோஷன் தான். அலைட் மோஷன் ப்ரோஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் நேம் என்னவோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு வெறும் ஸ்டீன் மட்டும் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸ்டீன் மட்டும் போட்டுக்கிட்டு டிக்கேக்கனை கொடுத்துட்றேன். டிக்கேக்கனை கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 1080, ஃப்ரேம் ரேட்டு 30, பேக்ரவுண்டு பிளாக் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துறேன். மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் கிரியேட் ஆகும். அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜிங் வீடியோவில் போய்ட்டு ஊவால் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எந்த வீடியோஸ் இங்கே எடிட் பண்ண போகிறீங்களோ, அதாவது எந்த வீடியோஸ் இங்கே எடிட் பண்ண போகிறீங்களோ அது எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோஸ் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ அதை வந்து கட் பண்ணி எடுங்க 30 செகண்டுக்கு. நான் வந்து இப்போ இதிலேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காண்டி இது கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட்டை கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் சைஸை. என்கரேஜ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மேலே உள்ள ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், அதனால் கேன்சல் பண்ணிடுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் வந்து என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். மறுபடியும் தான் நான் வந்து மறுபடியும் ஸ்க்ரீன் மட்டுமே கொடுத்துக்கிட்டு டிக்கெட் கொடுத்துட்டு ரெசல்யூஷன் வந்து 1080, ஃப்ரேம் ரேட்டு 30 எஃபெக்ட்ஸும் பேக்ரவுண்ட் பிளாக்கும் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ளஸ் ஐக்கன் கிரியேட் ஆகும். இந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் வீடியோவில் போய்ட்டு ஊவால் கொடுத்துக்கிட்டு நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இமேஜோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இந்த இமேஜை வந்து இங்கே மறந்துடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதாவது இந்த வீடியோ வந்து எவ்வளோ செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ செகண்டுக்கு வந்து இந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ஆல்ரெடி எப்படி சொல்கிறது உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி ஒரு 10 செகண்டோ 5 செகண்டுக்கோ மட்டும் நான் ஸ்கால் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு காமிக்கிறதுக்காண்டி ஒரு 8 செகண்டுக்கு வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் பண்ணிவிட்டு இமேஜிங் வீடியோவில் போய்ட்டு வியூவால் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ எடிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதாவது இப்போது ஒரு சாங் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தீங்களா, அந்த சாங்கை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ செகண்டுக்கு வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு ரொட்டேட்டில் போய்ட்டு +11 ஓகேவா, +11 அல்லது 12 அந்த மாதிரி வச்சுருங்க. நான் வந்து லெவல் வச்சுட்டு சைஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாக் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அந்த லாக் எடுத்து விட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதாவது கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும் லெஃப்ட் ரைட்டு கம்மியாக ஸ்கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து மாறுறது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கீழே உள்ளதை வந்து லெஃப்ட் சைடில் தள்ளினீங்க அப்படின்னா சைஸ் வந்து கம்மியாகும். மேலே உள்ளதை லெஃப்ட் சைடு தள்ளிங்கன்னா சைஸ் வந்து சுருங்கும். ஓகேவா? சைஸ் வந்து ஒரு நார்மல் அளவுக்கு சுருங்கிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகேவா? நார்மல் அளவுக்கு சுருங்கினா போதும். இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக செட் பண்ணுறேன். இந்த மாதிரி செட் பண்ணால் தான் பார்க்கவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகம் ஞாபகம் வச்சிங்க. நான் வந்து உங்களுக்கு சைஸ் எல்லாமே கரெக்டாக தான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அதனால் மறந்துடாமல் ஞாபகம் வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக ஃபீவரு, ஸோ அதனால தான் வாய்ஸ் கம்மியாக இருந்தால் மன்னிச்சிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாங்கோட லைனை வந்து என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து கூகுள்லேயோ குரோம்லேயோ டைப் பண்ணிவிட்டு சாங்கோட லிரிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங்கோட லிரிக்ஸ் கிடச்சிரும். இப்போ வந்து நான் டைப் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே வந்து நான் இங்கே பாருங்கள் காப்பி பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ நான் வந்து இங்கே நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காண்டி பண்ணுறாங்க பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பின்றதை கொடுத்துட்டிங்கன்னா காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வந்து ஃபஸ்ட்டில் எந்தெந்த சாங் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த லைன் ஃபஸ்ட்டு வரணும் எந்த லைன் செகண்ட் வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிடுங்க. இப்போ கலர் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் யூஸ் பண்ணியிருக்கோட ஃபாண்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தந்துறேன். அண்ட் வந்து நான் உங்களுக்கு ஃபாண்ட் தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே ரொட்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அல்லது லெவல் வச்சுருங்க. லெவல் வச்சுட்டு இங்கே மேலே கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு
இது வந்து இந்த மாதிரி இது சைஸ் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு சாங் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு லைன் வந்து உங்களுக்கே தெரியும், எடிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு லிரிக்ஸ் வந்து இதோட முடியும். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோட லிரிக்ஸ் முடியுது அப்படின்னா ஸ்பிட் பண்ணி விட்டுட்டு இதோட லிரிக்ஸ் முடியுது அப்படின்னா ஸ்பிட் பண்ணி விட்டுட்டு டெக்ஸ்ட்டை வந்து ரெண்டாவது டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து இதை எரேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் என்ன வருமோ அதை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் எல்லாம் வர மாதிரி செட் பண்ணிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்க்கவே. ஓகேவா? இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் நீங்கள் எடிட் பண்ணிடுங்க. நான் எல்லாமே சொல்லி காமிச்சேன்னா கொஞ்சம் லேட்டாகும். இப்போ நான் லாஸ்ட் டெக்ஸ்ட்டையும் நான் எடிட் பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்காக. இதையுமே பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு இதையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிடறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது நல்லாவே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து சென்டரில் வச்சுருங்க. சைஸ் வேணும்னா இதில் வந்து என்கரேஜ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டில் உள்ளது போய்ட்டு டெக்ஸ்ட்டு போங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு எஃபெக்ட் போங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வரும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை, ஸ்டார்ட் எண்டு எதுவுமே. இந்த பேஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ நிமிஷம், அதாவது லிரிக்ஸ் முடிய போகிற கொஞ்சம் தள்ளி ஒரு கீ நிமிஷம். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா -1 வச்சுருங்க. -1.3 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துங்கன்னா நான் வந்து முடிய போகிற அந்த கீ நிமிஷம் வச்சுட்டு ஃபுல்லாக -100 கொண்டு வந்துடும். ஓகேவா? அதாவது -100 ஃபுல்லாக -100 வச்சுட்டு மறுபடியும் ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஆஃபிசேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து -3 வச்சுருங்க. -3 அண்ட் ஒயோட வேல்யூ வந்து -2 செட் பண்ணிவிட்டு ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணதால ஸ்கேல் வந்து 1.12 அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் வந்து கரெக்டாக பாருங்கள் 1.12 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள் 1.24 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு ஓகே. ஸ்டெச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. ஸோ நான் வந்து கம்மியாக செட் பண்ணிக்கிறேன். ஒரு லெவலு அல்லது 12 அந்த மாதிரி 30 செட் பண்ணிக்கிட்டு ஆல்பா வந்து 1000 கொண்டு வந்துருங்க. -1000 கொண்டு வந்துருங்க. ஃபுல்லாக -1000 கொண்டு வந்துட்டு அன்ஸ்கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அன்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர். ஓகேவா? அதாவது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. லிரிக்ஸ் அண்ட் காம்பனண்ட் வரும். காம்பனண்ட் அது கொடுத்துட்டு ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஈஸிங்னு ஒரு இன்சூரன்ஸ் ஈஸிங் அப்படின்னு இருக்கும். ஈஸ் இன் வந்து 100 அதாவது +100 ஈஸ் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா -100 செட் பண்ணிவிட்டு ஓவர்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 240 வச்சிங்க. ஓகேவா? 240 ஓகேங்களா? அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிங்க. 240 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து ஓகே ஸ்பீட்லேயே இருக்கட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன் ஆர்டர் வந்து எனபிள் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 அல்லது லெவல் செட் பண்ணிடுங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து எப்படி இருந்துச்சோ ஸோ அந்த மாதிரி நான் வந்து இங்கே பாருங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலில் ஸ்மூத்தாக எஃபெக்ட் ரன் ஆகும். எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருக்கு. இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து காஃபி எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் லிரிக்ஸ் போங்க. இதில் போய்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் லிரிக்ஸ் போங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் நம்ம. இங்கே பாருங்கள் ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யாருக்கு பிடிச்சிக்கின்னு சொல்லிட்டு மறந்தாமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் ப்ளஸ் செகண்ட் பண்ணிவிட்டு இமேஜ் வீடியோவில் போய்ட்டு கூகுள் கொடுத்துக்கிட்டு நான் வந்து வீடியோ ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த மேலே வந்து ஸ்மோக் வீடியோ மாதிரி இப்போ நான் அந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு இப்போ இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். இதையுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ செகண்டுக்கு வந்து ஸ்பிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் வந்து இப்போ ஒரு 8 செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறதால அவ்வளோ செகண்டுக்கு வச்சுட்டு ஸ்பிட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட்டை கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துறேன். ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது பார்க்கவே அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாருங்கள் ஓகே இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஏரோ மார்க்கை கொடுங்க. ஏரோ மார்க்கை கொடுத்துட்டு அந்த வீடியோவில் போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் அண்டு ஹெச்டி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அண்ட் யாருக்கெல்லாம் இது மாதிரியான வீடியோஸ் நெக்ஸ்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ உங்களை செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.